நியூசிலாந்துக்கு எதிரான 4வது டி20 போட்டியில ஸ்ரேயஸ் ஐயரை விளையாட வைக்க தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் முடிவு செய்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கு. திலக் வர்மா காயத்திலிருந்து மீண்டும் வந்துவிட்டாலுமே இன்னமுமே முழு ஃபிட்னஸை எட்ட முடியலையா. கடைசி 2 போட்டிகளுக்கான இந்திய அணியில திலக் வர்மா இணைந்து விடுவார் அப்படின்னு பிசிசிஐ முன்பு சொல்லியிருந்தாங்க. ஆனா திலக் வர்மா முழு ஃபிட்னஸை எட்டாத காரணத்தினால ஸ்ரேயஸ் ஐயர் கடைசி 2 போட்டிகள்ல விளையாட இருக்காரா. ஒருவேளை டி20 உலகக்கோப்பைக்கு முன்னாடி திலக் வர்மாவால முழு ஃபிட்னஸை எட்ட முடியல அப்படின்னா அந்த தொடரிலுமே திலக் வர்மாவிற்கு மாற்றாக ஸ்ரேயஸ் ஐயர் தான் விளையாடுவாராம். இப்படி நடக்க வாய்ப்புள்ளது அப்படின்றதுனால நியூசிலாந்துக்கு எதிரான கடைசி 2 போட்டிகள்ல ஸ்ரேயஸ் ஐயருக்கு வாய்ப்பு கொடுத்து இவரை தயார்படுத்த வேண்டிய கட்டாயத்திலுமே இருக்காங்க. இதனாலதான் நியூசிலாந்துக்கு எதிரான 4வது டி20 போட்டியில ஸ்ரேயஸ் ஐயரை விளையாட வைக்க கம்பீர் விரும்புறாரா. மாற்றாக இஷான் கிஷனை வெளியேற்றாமல் 5வது இடத்துல விளையாடும் சிவம் தூபேவை நீக்கிவிட்டு அந்த இடத்துல ஸ்ரேயஸ் ஐயரை சேர்க்க உள்ளதாக சொல்லப்படுது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த டி20 தொடரை இந்திய அணி கைப்பற்றி விட்டதால அடுத்த 2 மேட்ச் முக்கியமல்ல அப்படின்றதுனாலுமே பெஞ்சில் அமர வைத்த அத்தனை வீரர்களுமே 11 இடம்பெறுவாங்க அப்படின்ற தகவலுமே வைரலாக போயிட்டு இருக்கு. ஆகையால 4வது டி20 போட்டியில 11 அணி அப்படியே உல்டாவாக இருக்கும் அப்படின்ற தகவல் வைரலாகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.